கூட்டணி கட்சிகளை பாஜக அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு நாங்க தான் எல்லாரும் நட்புணர்வோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாரும் கையை பிடிச்சு ஜனநாயக முறைப்படி நாங்கள் கூட்டணி அமைத்து இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க, கூட்டணிகள் எல்லாம் அவங்க சின்னத்துல போட்டி போடணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. அப்ப அது அழுத்தம் கொடுப்பதா, நாங்க அழுத்தம் கொடுக்கறதா? அதனால இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக இண்டி கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி தோல்வியை சந்திக்க இருக்கிறது. நம்ம மக்கள் எல்லாம் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார். ஆனா விளம்பரம் மட்டும் எல்லாத்துக்கும் அதிக பணம் செலவு செய்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2 மாதத்தில் தான் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். உங்க கூட்டணியில திராவிட கட்சிகள்லாம் இருக்கு, ஆனா பெரியாருடைய புகைப்படத்தை மேடையில் அகற்றியிருக்காங்க. அதாவது அந்த எந்த படம் இருக்க வேண்டும் என்பது அந்த மாநாடு நடத்துபவர்களின் உரிமை. ஆக இந்த இடத்துல அந்த எந்த படம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது மாநாடு நடத்துபவர். நான் கேட்கிறேன், சரி இன்னைக்கு முருகன் படம் வைங்க, நீங்க உங்களோட எல்லாத்துலயும் திமுக முருகன் படம் வைக்கணும், வைப்பீங்களான்னு கேட்கிறேன். வைக்க மாட்டீங்கல்ல? சரி, மீனாட்சி அம்மனோட இடத்துலதான் வைக்கிறீங்க, மீனாட்சி படம் வைங்க திமுக மாநாடுலன்னு வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்கல்ல? ஆக அவங்க கொள்கை, அவங்க மாநாட்டில் யாரோட படம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருக்கு படம் இருக்கணும். ஆக இது என்னமோ, அதாவது திருமாவளவன் சொல்றாரு, உடனே மேடம் ஜெயலலிதா படமும் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் படமும் அகற்றாம இருக்கிறாங்களா பாத்துக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. நாங்க எல்லாரோடையும் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பவர்கள். ஆனா எந்த கொள்கையை முன்னெடுத்து செல்கிறோமோ அந்த கொள்கையில் சில மாறுபாடுகள் இருக்கிற தலைவரின் படையும் அங்க இருக்கணுமான்னு யோசனை பண்ணாங்க, அவ்வளவுதான். அதனால நான் தான் கேட்கிறேன், அப்ப நீங்க கட்டாயப்படுத்தலாம? நான் முருகனை 80% பேர் முருகனை கும்பிடுறாங்க, அதனால திமுக மாநாடு நீங்க ஆட்சி தானே செய்யறீங்க, அப்ப முருகன் படத்தை வச்சுதான் நீங்க மாநாடு நடத்தினா நீங்க செய்யறது இல்லை. நீங்க பார்த்தா சனாதன தர்மத்துல முருகனையே நிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிராம பூசாரி மாநாடு, முருகன் மாநாடு நடத்தினா அந்த கடவுள்கள் எப்படி ஒத்துக்கொள்வாங்க? அந்த மாநாடு நடத்துபவர்களின் என்ன கொள்கையை பின்பற்றுகிறார்களோ அந்த கொள்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.